நம்ம முதல்வர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கலான்னு தான் ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு. அது அதற்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு அந்த டேபிளில் கொண்டு போய் வச்சு இதை நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய நண்பன் போஸ் வெங்கட் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது வந்துச்சுன்னா அது வேற மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் முதல்வர் அவர்களை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பல விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதாவது நாங்கள் 2 பேரும் நிறைய நாட்கள் உட்காந்து பேசும்போது, ஏன்னா 2 பேரும் ஒரு 2-3 படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னுடைய ரொம்ப 20-25 வருஷம் நண்பன். அப்போ முதல்வர் அப்படின்றது இந்த சீட்டுக்கு அவ்வளோ சாதாரணமெல்லாம் வந்துடல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இங்கேருந்து இப்படி இந்த விஷயம், இந்த புக்கு படின்னு எனக்கு விஷயங்களை எடுத்து கொடுக்க இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நம்ம முதல்வர் மேலே ஒரு பெரிய ஒரு பேரன்பு வந்தது. நான் தான் சொன்னேன், இதை முதல்ல ட்ராப் பண்ணு, ஸ்கிரிப்டாக ட்ராப் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். வேலை நடந்துகிட்ருக்கு. இதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அது பக்காவாக ட்ராப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் தம்பி உதய் அவர்கள்ட்ட வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி பேசி அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அது நடக்கும்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி அவர்களை நாங்கள் நடிகராக ரொம்ப பரிச்சயமாகிட்டீங்க. நீங்கள் இன்னொரு இயக்குனராக நடிகராக்கணும்னா யாரை சார் ஆக்குவீங்க? வெற்றிமாறன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்சு காட்டுறது. கேட்டிருக்கீங்களா அவர்கிட்டயும்? அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனால் வருவார். அவர் எப்படின்னா அவர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வருவார். ஆனால் என்னென்னா தோணும் எனக்கு, இல்லை இது அவருக்கு பத்தாதே, இது அவருக்கான விஷயம் இல்லை, இன்னும் சொல்லி போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இது சாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எப்படியா கெஞ்சி கூத்தாடியாவது போய் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா கூப்பிட்டு வந்துடுவேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டிப்பாக நாங்களும் எதிர்பார்க்குறோம் அந்த விஷயத்தை. இயக்குனர் சமுத்திரக்கனி, நடிகர் சமுத்திரக்கனி, யார் வல்லவர் நீங்கள் நினைக்கிறீங்க? வல்லவர் 2 பேருமே கிடையாது. இல்லை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த 2 பேருமே கிடையாது. 2 பேருமே நல்லவங்க. நான் தான் சொல்லுவேன், வல்லவனாக இருங்கடா. வல்லவன் மீன்ஸ் நல்லவனை விட வல்லவன் தான் பயங்கரமாக ஜெயிச்சு வருவான். என்னென்னா இங்கே நல்லவனுக்குள்ளேயும் ஒரு திருட்டுத்தனம் இருந்தால் தான் வல்லவனாக முடியும். 2 பேரில் அப்படி ஒரு பெரிய இதில் 2 பேருமே எமோஷனலான ஒரு இடியட்ஸ் தான். யார் ரொம்ப ஃப்ளெக்சிபிள்? 2 பேருமே அப்படி தான். 2 பேருக்குள்ள பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. என்ன நடிகன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பான். ஏன்னா நான் டைரக்டர் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற கேரக்டர். எனக்கு இது வேணும்னா வேணும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு. நடிகன் அப்படி அண்ணா இதானே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணா, சரி ஓகேடா, இங்கேயே படுத்துக்குவோம், இங்கேயே சாப்பிட்டுக்குவோம், அப்படியே வாங்கடா ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது தான். அவன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பான். சார், இப்போ இருக்க தலைமுறைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு புத்தகம் பரிந்துரைங்களா சார்? இறையன் பையா எழுதின புத்தகம் இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன், மூளைக்குள் இன்ப சுற்றுலான்னு ஒன்று. அது நிறைய நமக்குள்ளே பேசும்.